இன்னிலிருந்து நம்ம சேனலில் டெஸ்ட் கிரிக்கெட் திருவிழா தான். நம்ம சேனல்லங்கிறத தாண்டி இப்போ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 2027 சைக்கிள் ஆரம்பிச்சிருச்சு. காலில் பங்களாதேஷும் ஸ்ரீலங்காவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது வர ஜூன் 19ஆம் தேதியிலிருந்து இங்கிலாண்டில் லீட்ஸில் இங்கிலாண்டும் இந்தியாவும் ஆரம்பிக்க போகிறாங்க. இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் வெஸ்ட் இண்டீஸும் ஆஸ்திரேலியாவும் வெஸ்ட் இண்டீஸில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் திருவிழா இதுக்கப்புறம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னாலும் தப்பு எதுவும் கிடையாது. இடையில அப்பப்போ டிஎன்பிஎல் பற்றிலாம் பேசுவோம், அப்பப்போ டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் பற்றிலாம் பேசுவோம். ஆனால் டெஸ்ட்டு பற்றி தான் இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். பட் இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து இப்போ நடக்க போகிற இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா டெஸ்ட் சீரீஸோட டீம் இந்தியாவோட ஒரு ப்ரிவ்யூ. ஆல்ரெடி நீங்கள் ஸ்குவாட் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்தியா வந்து ரொம்ப புதுசாக வராங்க அப்படின்னா இல்லை புது கேப்டனோட வராங்க அப்படிங்கிறத தாண்டி ரோஹித், கோலி, அஸ்வின் இவங்கெல்லாம் இல்லாமல் வராங்க. அதனால் இந்த டீம் எப்படி இருக்குது, யாராருக்கு என்னென்ன மாதிரியான பொறுப்புகள், யார் எப்படி விளையாடணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், பேச போகிறோம். முழு வீடியோவும் பாருங்கள். அப்புறம் பிளேயிங் 11 விஷயத்தில் வந்து சில பல சண்டைகள்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணவும் போகிறோம். ஓகே, ரெடிங்களா? இன்னையிலேருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்ப்பீங்க. உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பார்க்க சொல்லுங்கள். எங்கள் பாரு இப்படி ஒரு சேனல் இருக்குது, எல்லாம் கிரிக்கெட் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து 2025 ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தாஸ்டோட டீம் இந்தியாவோட ப்ரிவ்யூ பார்க்க வந்துருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெஸ்ட் சீரீஸில் மொத்தம் 5 டெஸ்ட் மேட்ச். ஒன்று லீட்ஸில், எட்ஜ்பஸ்டன், லார்ட்ஸ், ஓவல், மேன்செஸ்டர்னு சொல்லிட்டு 5 வென்யூஸில் நடக்க போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சீனியர்ஸ்லாம் இல்லாமல் தான் இந்த இந்தியன் டீம் வராங்க. அப்புறம் ஒன்று சொல்லிக்கிறேன், ஆரம்பத்திலே சொல்லிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரோஹித், கோலி இல்லாமல் தான் கடந்த 2 வருஷமாக இப்போ இதில் ஒரு கில் அடித்தோ, ஜெய்ஸ்வால் அடித்தோ, கேஎல் ராகுல் அடித்தோ, இடையில துருவ் அடித்தோ மேட்சஸ் வின் பண்ணாங்க. புரிந்துங்களா? இடையில நான் ஒரு 2-3 வருஷத்தை சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு ரோஹித், கோலி இல்லாததுனால பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், ரன்ஸ் எல்லாம் தாண்டி அதுக்கு பெரிய ஒரு மதிப்பு இருக்குது. ஸோ கோலி, ரோஹித் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹித்தோட கேப்டன்சி கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. ரோஹித்தோட கேப்டன்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட அட்வைசஸ் இருக்கும். இப்போ நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா நொறுக்குனாங்கல்ல, அப்போது ரோஹித்துக்கு கோலி ஸ்லிப்பில் இருந்து நிறைய அட்வைசஸ் கொடுத்துட்டு இருப்பார், சிராஜுக்கு நிறைய அட்வைசஸ் கொடுத்துட்டு இருப்பார். ஸோ அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. ரன்ஸை மிஸ் பண்ணலனாலும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணுவாங்க, அவங்களோட டாக்டிக்கல் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்தியா மிஸ் பண்ணுவாங்க. அதன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போனண்ட் வந்து ஒரு 100 ரன் எக்ஸ்ட்ரா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 2 மேட்சை ஜெயிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் அவங்க இல்லாமல் தான் இவங்க நல்லா பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ யாருக்கு என்னென்ன வேலை, இப்போ யார் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெய்ஸ்வாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியாவில் ஆடி இருக்கிறாரு, இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இந்தியாவில் ஆடி இருக்கிறாரு, அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலாந்துக்கு வந்து இப்போது ஆட போகிறாரு. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இவர் மேலே இருக்குது. கேஎல் ராகுல் பேட்டிங்கில் இருக்கிறதுலே அவர் தான் சீனியர். பட் இருந்தாலும் ஜெய்ஸ்வால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரையும் தூக்கி விழுங்கி சாப்பிட்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு. இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக அவர் தான் ஹோமில் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்குற அளவுக்கு மூச்சு டபுள் 100ஸ்லாம் அடித்து 100லாம் அடித்து ஒரு பேர் ஒன்று வாங்கினார். ஆஸ்திரேலியாவில் ஸ்டார்க்கு கிட்ட அவுட் ஆகிட்டு திரும்ப ஸ்டார்க்கை கவுண்டர் பண்ணார், அதில் 100 ஒன்று அடித்தார். ஸோ இப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் மேலே மிகப்பெரிய கண்கள். ஜெய்ஸ்வால் வந்து கொஞ்சம் பால் லேட்டாக வரும்போது லைட்டாக திணறினார். ஆனால் அது என்ன பண்ணார், பின்னாடி போகாமல் முன்னாடி வந்து ஆட ஆரம்பித்து அதை டேக்கிள் பண்ணார். ஸோ ஜெய்ஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக அடோப் பண்ணிக்கிறாரு, குயிக்காக கவுண்டர் பண்ணுறாருங்கிறதுனால ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்து பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்ட். இப்போ பாருங்கள், கில்லுக்கு வந்து கேப்டன்சி ப்ரெஷர் ஒன்று இருக்கும், கேப்டன்சிங்கிற எக்ஸ்ட்ரா ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது இருக்குங்கிறதுனால ஸோ ஜெய்ஸ்வால் டாப் ஆர்டரில் ஒரு மாதிரி இங்கிலாண்டோட பவுலிங் அட்டாக்கை அடித்து நொறுக்கணும். சீரியஸ்லி அங்கே லிட்டரலி அதுதான் பண்ணணும். ஏன்னா அங்கே இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பவுலர்ஸ்னு கூட சொல்லலாம். இத்தனைக்கும் அங்கே இருக்கக்கூடிய கேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரி ஒர்க்ஸுக்கு அப்புறம் சீனியர் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அப்படிங்கும்போது அவங்க பவுலிங்கை ஜெய்ஸ்வால் அடித்து நொறுக்கணும். இவர்கிட்ட இருந்து மேட்சுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 ரன்னு கூட கேஎல் ராகுல் ஆடுவாருங்கிறதுனால வந்து இவருக்கு சைக்கலாஜிக்கலாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்து அக்ரெசிவான ஸ்டார்ட்டு, நல்ல ரன்ஸ் தேவை, ஈவன் பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் அடிக்கிற அளவுக்கான ரன்ஸ் தேவைன்னா, இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூட ஓப்பன் பண்ண போகிறது கேஎல் ராகுல். பேட்டிங்கில் அவர் தான் இருக்கிறதுலே ஒரு சீனியர் ப்ரோ. 2018, 2021, அப்புறம் 22 சீரீஸு. இப்போது இது அவருக்கு 3வது சீரீஸ். அந்த 2018 சீரீஸில் ஆண்டர்சன், சாம் குரன், ஸ்டுவர்ட் பிராட் இவங்ககிட்டலாம் மாட்டிட்டு தவிச்சார். ஆனால் 2021 லார்ட்ஸில் 100, அந்த 2018 சீரீஸில் வந்து ஓவரில் சேசிங்கில் 100 ரிஷப் பண்ட் கூட அடிச்சிருப்பார், ஞாபகம் இருக்குது. 2021 லார்ட்ஸில் 100,
ட்ரெண்ட் பிரிட்ஜில் 89, ஓவரில் 101 பால் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஆக மொத்தத்தில் 315 ரன். ஓப்பனராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு KL ராகுல் கொடி கட்டி பறந்த ஒரு காலகட்டம். ஏன்னா அந்த டைமில் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு 100 ஒன்று அடிச்சிருப்பாரு மிடில் ஆர்டர் பேட்டராக வந்து. இப்போ KL ராகுல் மேலே உங்களுக்கு கவலையே கிடையாது. அவர் ஆஸ்திரேலியாவில் போயிட்டு ஒரு 100, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு போயிட்டு 100, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிச்சு கொடுக்குறது ஒரு முக்கியமான ஒரு பிளேயராக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவரால் அந்த பொறுமையாக புரியுதுங்களா, ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகாமல் பொறுமையாக அவரால் எடுத்துகிட்டு போக முடியுது. அது பொறுமையின் சீக்கிரமாக அவர் இருக்காருங்கிறதுனால வந்து தைரியமாக KL ராகுல் மேலே நீங்கள் ஒரு பணத்தை கட்டலாம். ஓக்ஸ் மட்டும் தான் அங்கே பிரச்சனை பண்ணுவார். ஓக்ஸை மட்டும் ஒரு தட்டி இவரும் ஜெயிச்சாலும் அந்த பாலை உங்களுக்கு பழைய சாய்க்கு அடித்து தள்ளிட்டாங்கன்னு வச்சுங்களேன், டெஃபினட்டாக இவங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஒரு 50-70 நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் நான் ஓப்பனர்ஸுகள் மேலே பொதுவாக நான் இந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டேன். பட் ஜெய்ஸ்வால் KL ராகுல் இருக்காங்கிறதுனால எதிர்பார்க்குறேன். இவருக்கு தெரியும் இந்த கண்டிஷன்ஸில் எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்பர் 3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மகளே நான் உங்ககிட்ட விடுறேன். நம்பர் 3யும் சரி நம்பர் 5யும் சரி நான் உங்ககிட்ட விடுறேன். நீங்கள் சொல்லுங்களேன், அபிமன்யு ஈஸ்வரனா, சாய் சுதர்ஷனா, கீழே கருண் நாயரா, துருவ் ஜுரேலா? இப்போது கருண் நாயர் 100 அடிச்சிருக்கிறாரு. ஆனால் துருவ் ஜுரேல் ஆல்ரெடி இந்தியன் டீமுக்காக ஆடி இருக்கிறாரு. விக்கெட் கீப்பர் இல்லை, ஒரு பேட்டராகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்தியன் டீமில் அவர் ஆடிட்டு இருந்தார். தேவைப்படும் போது மிடில் ஆர்டர் ஆட வச்சாங்க. இப்போது நீங்கள் கருண் நாயர்கிட்ட போவீங்களா, இல்லை ஒரு மாதிரி அடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சான்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர் பக்கம் போவீங்களா? நம்பர் 3ல் அபிமன்யு ஈஸ்வரன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் பல வருஷமாக அடித்து காத்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கிறாரு. கேப்டனாகவும் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இந்தியா A மேட்சஸ்லாம் போய் ஆடிட்டு இருந்துட்டு இருக்காரு. பல வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 7-8-9 வருஷமாக இது மாதிரி இருந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு போவீங்களா? இல்லைப்பா இந்த பையனுக்கு வந்து இங்கிலாந்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த பையன் IPL ஆடிட்டா அப்படிங்கிறதுனால நீங்கள் சாய் சுதர்ஷன் ஆட வைப்பீங்களா? இல்லை, இந்த 2 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்கள் நம்பர் 3 நம்பர் 5 நீங்கள் யார் ஆட வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து பவுலர் கோட்டாக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இவங்களை பற்றி முன்னாடி உங்களை நான் சொல்லிடுறேன். இப்போ நம்பர் 4ல் ஆக்சுவலி அந்த பிளேசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் கிட்ட இருந்து பும்ரா கிட்ட போய் இருந்தது. பும்ரா தான் அந்த பிளேசரை போடுவார் நினைக்கும் போது ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கில்லுக்கிட்டே அந்த பிளேசரை கொடுக்கலாம், கேப்டனா நீங்கள் போங்க பாஸ் அப்படின்னு சொல்லி இப்போ கில்லுக்கிட்ட கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. 10க்கு இப்போ MRF பேட் வேறு அவருக்கு கையில் கிடச்சிருக்கு, MLS ஸ்டிக்கர் வேறு பேட்டில் விட்டுருக்காரு. இங்கே எல்லாரும் கில்லை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. பட் கில்லை வந்து ஒரு BCCO கில்லை வந்து ஒரு மார்க்கெட் சைட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு இடத்துல வச்சு பார்க்குறாங்க. இப்போது கில்லுக்கு இருக்கக்கூடியது புதுசாக இப்போ நம்பர் 4க்கு வராரு. புதுசாக இந்தியன் டீமை இப்போ கேப்டன்சி பண்ணுறாரு. கம்பீர் கூட ஒர்க் பண்ண போகிறாரு. புதுசான ஒரு கண்டிஷன், அது டஃப் கண்டிஷன். ஸோ கில்லோட வாழ்க்கையில் கேப்டன்சி கரியரில் இந்த மாதிரியான ஒரு சேலஞ்ச், இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அதுதான் அவருக்கு தேவை. இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சை அவர் ஃபேஸ் பண்ணிட்டார். இதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட், இதுலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாருன்னா த்ரூ அவுட்டாக கரியர் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார். இதில் எங்கேயாவது ஃபெயிலியர்ஸ் கிடைச்சது அப்படின்னா இதை அடுத்து எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தெரியும். இங்கே ஏதாவது தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா கரெக்டு, இங்கே ஏதாவது தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய அவரோட கரியர் முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகலாம். எப்படி பார்த்தாலும் இந்த சீரீஸை வந்து கில் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டோம். ஒன்று. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கேப்டன்சி பற்றி சொல்லும் பொழுது அவர் கூட ஆடின குஜராத் டைட்டன்ஸோட சக பிளேயரான ஜாஸ் பட்லர் என்ன சொல்லியிருக்காரு, இவர் ரோஹித் கோலி மிக்ஸ்டான ஒரு கேப்டனு, 2 பேர் சேர்ந்த கலவை இது. இவர் கோலி போல் அக்ரெசிவாகவும் இருப்பார், ரோஹித் சர்மா போல் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாகவும் இருப்பார். தென் குல்தீப் யாதவ் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர் ஆல்ரெடி சீனியர்களுக்கு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, இவர் ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்காரு, இப்போ ரெடியாக வேற ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி குல்தீப் யாதவ் சொன்னார். ஸோ இன்னும் 2-3 பேர்ஸும் நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க கில்லை பொறுத்த வரைக்கும். பட் எல்லாரும் நல்ல விதமாக சொல்கிறதுங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கில்லோட பேட்டிங் நீங்கள் SCனான்னு சொல்லுவீங்க. பட் நான் இங்கிலாந்துக்குன்னு வந்து இன்னொரு ஃபில்டர் போடும்போது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2021, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2023, அப்புறம் இங்கிலாந்துக்கு இந்தியா வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ஞாபகம் இருக்கா, ஒரு மேட்ச் நிறுத்தி வச்சுருப்பாங்க, அந்த டெஸ்ட் மேட்ச் ஆட போயிருப்பார்ல, அந்த டெஸ்ட் மேட்ச்லையும் கில்லால் பெருசாக ஸ்கோர் பண்ணியிருக்க மாட்டார். ஒரே ஒரு இன்னிங்ஸில் 64 பால், அதுவும் 2021 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல். அவரால் நல்ல இன்னிங்ஸை பில்டு பண்ண முடியல. ஸோ SCனா நீங்கள் சுப்மன் கில்னு வச்சிங்க அப்படின்னா இங்கிலாந்துலேயும் சுப்மன் கில் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. எல்லாரும் சொல்லுவாங்க ஓகே விராட் கோலிக்கு கேப்டன்சி வந்ததுக்கப்புறம் தான், ஸ்மித்துக்கு கேப்டன்சி வந்ததுக்கப்புறம் தான் நல்லா விளையாண்டாங்கன்னு. அதே மாதிரி கில்லு விளையாண்டா ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் இங்கிலாண்டில் அவருக்கு நல்ல நம்பர்ஸ் கிடையாது. அவருக்கு அந்த இன்கமிங் டெலிவரியிலையும் பிரச்சனை இருக்குது, பாலை லெஃப்ட் விடுறதுல அதுலேயும் பிரச்சனை இருக்குது. பட் அங்கே வந்து இவரை சீண்டவரான பவுலர்கள் இல்லைங்கிறதும் இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். பட் ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு பவுலர்கிட்ட பண்ணி ஆகிட்டாருன்னா ரொம்ப கஷ்டம். இது கில்லை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் அப்படின்னா இன்னொன்று சொல்லிக்கிறேன், பிரெண்டன் மெக்கலம் இப்போ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட கோச்சாக இருக்கார். அவர் KKRக்கு கோச்சாக இருக்கும்போது அவருக்கு கீழே கில்லு KKRக்காக ஆடினார். அப்போது இவர் சொன்னார் எங்களோட ஃபியூச்சர் கேப்டன்சி மெட்டீரியலாக நாங்கள் வந்து கில்லை பார்க்குறோன்னு சொல்லியிருந்தார். அப்போது கில்லுக்கிட்ட இருந்து எப்போ என்ன மாதிரியான மூவ் வரும், கில்லை எப்படி நிறுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே பிரெண்டன் மெக்கலமுக்கு தெரியும். இப்போ கில்லை ஆடுற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த
டீமோட பேட்டிங் ஆர்டரையுமே தாங்குற ஒரு பிளேஸில் அவர் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அட்டாக் பண்ணி எடுத்துகிட்டு போனோம், பொறுமையாக எடுத்துகிட்டு போனோம். ஸோ டெஸ்ட்டோ ஓடியோ அது நம்பர் 4 கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரெஷரான ஒரு பொசிஷன் தான். அப்போ கில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ பட் ஆனால் அந்த நம்பர் 4க்கு வந்து இப்போ கேப்டன்சி வேறு பண்ண போகிறாரு. பெரிய ஒரு சேலஞ்சு காத்துக்கிட்டு இருக்கு. பட் நீங்கள் மறந்துடாதீங்க, நான் சொல்லியிருக்கேன் நம்பர் 3 அதுக்கப்புறம் வந்து நம்பர் 5 யார் இறங்குவாங்கிறத சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம விக்கெட் கீப்பிங் பொசிஷனுக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது ரிஷப் பண்ட்டுக்கு பேக்கப் துருவ் ஜுரேல் வந்து பேக்கப்பாகவே வச்சு முடிச்சிருவாங்களோ ஒரு பக்கம் வருத்தங்கள் இருக்குது. ரிஷப் பண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த இன்கன்சிஸ்டன்சி அது எல்லாமே அது அவர் ரிஷப் பண்ட்டுக்கிட்ட வந்து ஐபிஎல் ஃபார்ம் பற்றி பேசுகிறீங்களா, நான் டெஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ரிஷப் பண்ட் டெஸ்ட்டுன்னு வரும்போது வேற ஒரு பீஸ்டாக தான் அவர் வராரு. அதனால் ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசணும்னு அவசியமே கிடையாது. அவர் 4 டக் அடித்தாலும் ஒன்றும் சொல்ல முடியாது, 500 அடித்தாலும் ஒன்றும் சொல்லிக்க முடியாது. ஏன்னா அது ரிஷப் பண்ட் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் என்ன ரிஷப் பண்ட்டை முக்கியமான விஷயம் என்னென்னா ஷார்ட் செலெக்ஷன்ஸ். பட் ஆனால் அவர் அப்படி தானே ஷார்ட் செலெக்ஷன்ஸ் பற்றி அவர்கிட்ட பேசவா முடியும். ஆனால் ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்குங்க இதுக்கு முன்னாடி 2019 2021 இந்த 2 டெஸ்ட் சீரீஸ்லேயும் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வகிச்சார். அவரோட 100s உங்களுக்கு ஓவரில் 100 அடிப்பார். 2021 22லேயுமே பார்த்தீங்கன்னா 100 அடிப்பார். ஸோ ரிஷப் பண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் கேஎல் ராகுலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் பேட்டர் அவர் தான். ஏன்னா 2-3 பிஜிடிலாம் அவர் அட்டன் பண்ணிட்டாரு, எஸ்சினாலையும் நிறைய தடவை விளையாண்டுட்டாருங்கிறதுனால ஸோ ரிஷப் பண்டோட இன்னிங்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் விக்கெட் கீப்பிங் அவருக்கு அந்த கால் பிரச்சனை இருந்துச்சு. அந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் மூவ் ஆகிறதுல வந்து பிரச்சனை இருந்துச்சு. அதனால் என்ன சொல்ல கேச்சஸ்லாம் ட்ராப் பண்ணார், அவரால் மூவ் ஆக முடியல அகேன்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலிங் இருக்குது. ஸோ ரிஷப் பண்ட் பொறுத்த வரைக்கும் அவர் அடிக்கக்கூடிய 50-60 ரன்கள் ப்ளஸ் அவரோட விக்கெட் கீப்பிங் அதையும் கொஞ்சம் உற்று நோக்கணும்னு நான் சொல்கிறேன். ரிஷப் பண்ட் ஒன்றும் இன்னும் சின்ன பையன் கிடையாது. அதனால் 2018-19 அவர் டெபியூ ஆகிட்டார். ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்னும் ஒரு 6-7 வருஷம் ஆகிடுச்சு. ஒரு சீனியர் ப்ரோவாக அவர் கிளியராக அடிக்கிறாரு அப்படின்னாலும் ஒரு சீனியர் ப்ரோ அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் ஆடினா பெட்டராக இருக்கும். இன்னமும் வந்து ஒரு மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ஆடினா பெட்டராகவும் இருக்காது ரிஷப் பண்ட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ரிஷப் பண்ட் ரொம்ப முக்கியம் கீழே. ஏன்னா ஒரு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வருவாங்க, ஓல்டு பாலுக்கு அப்புறம் வருவார். சில நேரம் நியூ பால் அவர் வரும்போது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது லீடு எடுக்கணுனாலோ இல்லை ஏதாவது ஃபாலோ பண்ணலாம் தடுக்கணுனாலோ ஸோ இவரோட பேட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ரிஷப் பண்ட் அங்கே எடுக்கிறதுக்கு பஷீரெலாம் எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு ஸ்பின்னராக. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது பேட்டிங் ஆர்டரில் நான் முன்னாடி மேலே கேட்டிருந்தேன்ல கருண் நாயரா, துருவ் ஜுரேலா, அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷனா, அபிமன்யு ஈஸ்வரனானா எனக்கு தெரிஞ்சு கருண் நாயர்கிட்ட தான் போவாங்க. ஏன்னா கருண் நாயர் அடித்த அந்த 100 இங்கே ப்ராக்டிஸ் மேட்சஸில் அது கொஞ்சம் பேச வைக்கும். பட் துருவ் ஜுரேல் அடித்த அந்த 50s இதெல்லாம் 90s இதெல்லாம் ஓகே அக்செப்டபிள் தான். இவர் ஆல்ரெடி இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இன் ஹோமில் அவர் அடித்ததெல்லாம் அக்செப்டபிள் தான். பட் அந்த 100 கருண் நாயர்கிட்ட இருந்து தென் டொமஸ்டிக்கில் அவர் அடித்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்குங்கிறதுனால ஸோ கருண் நாயர்கிட்ட போவாங்க, இல்லை எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ நானும் கருண் நாயரை பிக் பண்ணுவேன். துருவ் ஜுரேல் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் விக்கெட் கீப்பராக பேக்கப்பாக இருங்க ரிஷப் பண்ட்டுக்கு இன் கேஸ் இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 3 அபிமன்யு ஈஸ்வரன் டொமஸ்டிக்கில் ரொம்ப வருஷமாக பாடுபட்டுருக்காரு. பட் சாய் சுதர்ஷன் உள்ளே வந்தார், பட்ட மேலே போனார். பட் கிரிக்கெட்டே அதுதாங்க. இப்போ நீங்கள் இன்னொருத்தவங்க போட்டி போட்டுட்டு இருப்பீங்க, பட் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும், நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் கேம்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்பி இன்னொருத்தன் வருவான், வேறு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். அதோ நீங்கள் அவங்கள போட்டி போட வேண்டியதாக இருக்கும். இப்போ அவன் ஃபார்ம் அவுட் ஆகிறதுக்காக இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு யாராவது ஃபார்ம் அவுட் ஆனால் இல்லை யாராவது இன்ஜுரி ஆனால் உள்ளே வரும்போதோ ஸோ இந்த மாதிரி நிலைமைகள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக ஏற்படும். பட் அபிமன்யு ஈஸ்வரன் பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டிங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரன் பொறுத்த வரைக்கும் நான் அபிமன்யு ஈஸ்வரன் 11ல் வைப்பேன். சாய் சுதர்ஷன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆனால் மேனேஜ்மெண்ட் சாய் சுதர்ஷன், கருண் நாயர் இவங்கள தான் பிக் பண்ணுவாங்க. பட் நீங்கள் யாரை பிக் பண்ணியிருக்கீங்க, சாய் சுதர்ஷன் சொல்கிறீங்களா, அபிமன்யு ஈஸ்வரன் சொல்கிறீங்களா, அப்படி இல்லைனா கருண் நாயரோ இல்லை துருவ் ஜுரேலா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது பேட்டர்ஸ் அண்ட் விக்கெட் கீப்பரோட கோட்டா பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்து ஆல்ரவுண்டர் அண்ட் பவுலர்களோட கோட்டாவில் நம்ம போகும்போது இப்போ ஆல்ரவுண்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர், ஐ திங்க் வாஷிங்டன் சுந்தருக்கு எந்த அளவுக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரில, சொல்ல முடியாது. கௌதம் கம்பீர் வந்து ஒரு மாதிரி வாஷிங்டன் சுந்தரை முடிஞ்ச அளவுக்கு ஸ்குவாடில் வச்சுக்கிட்டே இருக்கார். அது ஓடி எடுத்துக்கலாம், நீங்கள் டெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதனால் இங்கே ஏதாவது ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆட வைப்பாரோன்னு எனக்கு தோணுது. அப்படி ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆட வைப்பாங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் பற்றி பேசும்போது நான் வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வரேன். பட் ஷர்துல் தாக்கூர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எஸ்சினால் ஆடி ஷர்துல் தாக்கூர் சவுத் ஆஃப்ரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், இங்கிலாந்துலாம் அவர் ஆடிட்டார். இங்கிலாண்டில் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் அவர் வந்து ஆடிட்டார். இங்கிலாந்து அவரால் மறக்க முடியாது. அவரோட ஸ்கொயர் கர்வ்ஸ் 50s தேவைப்படும் போது பிரேக் த்ரூஸ் இதெல்லாம் கிடச்சிச்சு. இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ்திரேலியா 100 அடிச்சிருப்பார், விக்கெட்டும் எடுத்திருப்பார். அப்படிங்கும்போது இப்போ 2 பேரும் வந்து ப்ராக்டிஸ் மேட்சஸில் வந்து விக்கெட்ஸ் எடுக்கலங்க தாண்டி பவுலிங் அவ்வளோ சிறப்பாக இல்லை. பட் இந்தியாவுக்கு தேவை பேட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அப்படின்னாலும் பவுலிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தவங்க தேவை.
ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆல்ரவுண்டரா பவுலிங் ஆல்ரவுண்டரானா ஷர்துல் தாக்கூர் பவுலிங் ஆல்ரவுண்டர் கன்சிடர் பண்ணுறாங்க. ஷர்துல் தாக்கூரை முன்னாடி ஆட வைப்பாங்க எனக்கு பர்டிகுலராக எனக்கு தோணுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், நல்ல பவுலிங் போடக்கூடிய ஆல்ரவுண்டர். அப்போ ஷர்துல் தாக்கூர் திரும்பவும் இந்தியன் டீமோட ஸ்குவாடுக்குள்ள வருவாரோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஷர்துல் தாக்கூர் நிதிஷ்குமார் ரெட்டியா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் யார் வந்தாலும் பவுலிங் நல்லா பண்ணணுங்கிறது ஒரு பக்கம். ஷர்துல் தாக்கூர் தான் வராரு அப்படின்னா அவர்கிட்ட ஒரு 30-40 ரன்னு. அண்ட் அவர் என்னன்னா வழக்கமாக எப்படின்னா 2 விக்கெட் எடுத்தாருன்னா ஒரு 60 ரன் கொடுப்பார். அப்படி இல்லாமல் கண்டெயின் பண்ணி போடணும். இதை பால் கொடுக்கும்போது கில்லு சொல்லிடுவார் நம்புறேன். இப்போ பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஜடேஜா கிட்ட அடுத்து வரும்போது ஜடேஜா இருக்கிறதுலே அவர் தான் இங்கே எல்லாரோட சீனியர். 2014, 2018, 2021 இது வந்து 4வது டெஸ்ட் சீரிஸ். பட் ஜடேஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மேட்சும் ஆட வைப்பாங்களா? ஜடேஜா கூட இன்னொரு ஸ்பின்னர் ஆட போகிறா? ஸோ இதில் வந்து நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக மான்செஸ்டர் ஓவல் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலையில் வருது அப்படிங்கிறதுனால வந்து ஸோ பிச் கொஞ்சம் ட்ரை ஆகும் பட்சத்தில் ஜடேஜாவையும் குல்தீப் யாதவ் மேபி இன்னொரு ஸ்பின்னர் ஆட வைக்கும் போது அங்கே மான்செஸ்டர் ஓவல் 2 டெஸ்ட் மேட்ச்லேயும் ஆட வைப்பாங்க. இல்லை அப்படின்னா கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பின்னரோட ஆட வைப்பாங்க. மேபி ஜடேஜாவுக்கு இது லாஸ்ட் இங்கிலாந்து டூராக இருக்கலாம், இல்லை லாஸ்ட் டெஸ்ட் சீரீஸாக இருக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஜடேஜாவை கண்டிப்பாக ஒவ்வொரு மேட்ச்சில் 11ஸ்லையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஜடேஜாவோட இந்த செகண்ட் இன்னிங்ஸ்னு சொல்லலாம். அவரோட கரியரோட ரிடம்ஷன் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கே 51 அடிப்பார் ஓவரில். அப்புறம் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் 2018 அந்த ஓவரில் அவர் ஒரு 51 அடிப்பார். அதுதான் கொஞ்சம் காப்பாற்றி கரை சேர்க்கும். ஸோ ஜடேஜாவை நான் இங்கிலாண்டில் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். விராட் கோலியும் சரி ரோஹித்தும் சரி ஜடேஜாவை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க ஓவர்சீஸில் ஸ்பின்னர்னு வரும்போது. ரவி சாஸ்திரி அவர்கள் இருக்கும்போதும் சரி, டிராவிட் இருக்கும்போதும் சரி. ஸோ ஜடேஜா அப்படின்னா இந்த பக்கத்தில் இந்தியன் டீமோட பவுலிங் அட்டாக் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல இப்போ நியூ பால் போடுறதுக்கு உங்களுக்கு பும்ரா, சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங் இருப்பாங்க. செமி நியூ பால் போடுறதுக்கு உங்களுக்கு ஆகாஷ்தீப், பிரசித் கிருஷ்ணா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஷர்துல் தாக்கூர் இருப்பாங்க. இப்போ என்ன சொல்லியாச்சு, பும்ரா வந்து 3 டெஸ்ட் மேட்ச்ல 4 டெஸ்ட் மேட்ச் ஆட போறாங்க அப்படின்னா இப்போ ஜஸ்பிரீத் பும்ராவை 5 டெஸ்ட் மேட்ச்ல 3 டெஸ்ட் மேட்ச் ஆட வைக்கிறதோ இல்லை 4 டெஸ்ட் மேட்ச் ஆட வைக்கிறதோ பற்றி பார்க்கும்போது லீட்ஸ் டெஸ்ட் மேட்சுக்கும் எட்ஜ்பஸ்டன் டெஸ்ட் மேட்சுக்கும் இடையில ஒரு சுமாரான கேப் இருக்குது. ஆனால் எட்ஜ்பஸ்டன் டெஸ்ட் மேட்சுக்கும் லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்சுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா பெரிய கேப்பே கிடையாது, ரெக்கவரி ஆகவே முடியாது. ஆனால் லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்சுக்கும் மான்செஸ்டர் டெஸ்ட் மேட்சுக்கும் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கேப் இருக்குது. ஐ மீன் லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச் 14ஆம் தேதி முடியுது ஜூலை மாதம் அப்படின்னா அதே ஜூலை 23ஆம் தேதி தான் மான்செஸ்டர் டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்குது. லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச் ஒரு வேளை ஒரு 3 நாளில் முடியுது அப்படின்னா மான்செஸ்டர் டெஸ்ட் மேட்ச் இடையில லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச் இடையிலையும் ஒரு 10 நாள் கேப் இருக்குது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 10 நாள் கேப் இருக்குது. அப்படிங்கிறதுனால பும்ராவாலையும் ஃபாஸ்ட் பவுலர்ஸாலையும் ரெக்கவரி ஆக முடியும். 4வது மான்செஸ்டர் டெஸ்ட் மேட்சுக்கும் கடைசி ஓவர் டெஸ்ட் மேட்சுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஒரு 3 நாள் தான். அப்படிங்கிறதுனால யாராலையும் பெருசாக ரெக்கவரி ஆகவே முடியாது. ஸோ இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி லீட்ஸுக்கும் எட்ஜ்பஸ்டனுக்கும் இடையில சுமாரான கேப் இருக்குது. ஆனால் மொதல் டெஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக பும்ரா ஆட வைப்பாங்க. இப்போது நான் எப்படி யோசிப்பேன்னா லீட்ஸு, லார்ட்ஸு, மான்செஸ்டர் இந்த 3 டெஸ்ட் மேட்ச்லேயும் கட்டாயமாக நான் ஜஸ்பிரீத் பும்ராவை ஆட வைப்பேன். இன்னும் பேசி கொஞ்சம் தாஜா பண்ணி எனக்கு எப்படியா எட்ஜ்பஸ்டன் டெஸ்ட் மேட்ச் மட்டும் ஆடி கொடுத்துருப்பா, ஏன்னா உனக்கு லீட்ஸுக்கும் எட்ஜ்பஸ்டனுக்கு இடையில ஒரு நல்ல ஒரு கேப் இருக்குல்லப்பா அப்படின்னு பேசி, இல்லை லீட்ஸ் எட்ஜ்பஸ்டன் ஆட வச்சுட்டு லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு பிரேக்கு கொடுத்துட்டு மான்செஸ்டர் ஆட வைப்பேன், ஓவரில் ஆட வைப்பேன் அப்படின்னாலும் செட் ஆகாது. அப்படிங்கிறதுனால லீட்ஸ், எட்ஜ்பஸ்டன், லார்ட்ஸ், மான்செஸ்டர் இந்த 4 டெஸ்ட் மேட்ச்லையும் ஜஸ்பிரீத் பும்ராவை ஆட வைப்பாங்க. 3 டெஸ்ட் மேட்ச்னு சும்மா சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் 4 டெஸ்ட் மேட்ச்சில் ஜஸ்பிரீத் பும்ரா ஆடுவார்னு எனக்கு பற்றி சொல்லுது. சரிப்பா, இப்போ ஜஸ்பிரீத் பும்ரா ஆடாத மேட்சஸ்கள் இல்லை. இப்போ ஜஸ்பிரீத் பும்ரா ஆடுவார்னா ஜஸ்பிரீத் பும்ரா கூட சிராஜ் நியூ பால் எடுத்துகிட்டு வருவார். திரும்பி செமி நியூ பாலை போடுறதுக்கு இங்கே எக்கச்சக்கமான ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்கிறாங்க. ஆகாஷ்தீப் 6ஆவது ஓவர்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. பிரசித் கிருஷ்ணாவும் நிதிஷ்குமார் ரெட்டியில் ஷர்துல் தாக்கூரோ இருந்தாலும் ஜடேஜாவோ இருந்தாலுமே செமி நியூ பால் போடுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. பட் பும்ரா இல்லை, ஒரு வேளை ஒரு 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் இல்லை அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங் நியூ பால் எடுத்துகிட்டு வருவார். சரி, இப்போ பும்ரா இருந்தாலும் சிராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஷமி கிடையாது. இப்போது புது கேப்டனுக்கு இடையில ஒரு புது டீமு, இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவரும் ஒரு சீனியர் ஃபாஸ்ட் பவுலர். அப்படிங்கிறதுனால சிராஜோட முக்கியமான ஒரு சீரீஸ் இது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஓடியிலேருந்து வெளியில் எடுத்து வச்சாச்சு. அவங்க ஆஸ்திரேலியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்டு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கடைசி டெஸ்ட் மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போது சிராஜ் இங்கிலாண்டில் எப்படின்னா சச்சின் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரா, டிராவிட் பின்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி பும்ரா பின்னாடி சிராஜ் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும். எல்லா நேரத்துலையும் ஒரு பும்ராவை டிபெண்ட் பண்ணியே பவுலிங் அட்டாக் இல்லாமல் சிராஜையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற நிலமையில் வரும்போது சிராஜ் டெஃபினட்டாக 5 டெஸ்ட் மேட்ச் ஆட வைப்பாங்க. ஏன்னா ஓடிஐயில் கிடையாது. அப்படிங்கிறதுனால
ஸோ இப்போ 5 டெஸ்ட் மேட்சும் ஆடுற நிலமையில் வரும்பொழுது இங்கே ஒரு லீடிங் விக்கெட் டேக்கராகவோ இருக்கிறதுக்கான எப்படிலாம் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணணும். லெஃப்ட் ஹேண்டருக்கு த்ரெட்டிங்காக வேறு இருப்பாருங்கிறதுனால ஸோ பழைய சிராஜை இங்கே பார்க்குறதுல நான் ரொம்ப ஆவலோட இருக்கேன். ப்ளஸ் லாஸ்ட்டில் ஸ்லோப்பில் ஒரு போட்ட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் 2024 மறக்க முடியாது. ஸோ சிராஜோட ரொம்ப முக்கியமான ஒரு சீரீஸ். ப்ளஸ் சிராஜ் ஆல்ரெடி கில்லோட கேப்டன்சிக்கு கீழே ஜிடியில் ஆகிருக்காரு. ஸோ கில்லுக்கும் சிராஜுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கும், எப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ சிராஜோட சீரீஸாக இது இருக்கும் பட்சத்தில் இந்தியா டெஃபினட்டாக டெஸ்ட் சீரீஸை வின் பண்ணிட்டு வருவாங்க. அப்படின்னாலும் இப்போ ஹர்ஷ்தீப் சிங் ஆட வைக்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கிலாந்து இப்போ எப்படி கொடுக்குறாங்கன்னா மாய்ஸ்சர் இருக்கக்கூடிய விக்கெட்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க. அவங்களோட கிரிக்கெட் எப்படி இருக்குன்னா அட்டாக்கிங் கிரிக்கெட்டாக இருக்குது, அட்டாக்கிங் பேட்டிங் ஸ்டைலாக இருக்குங்கிறதுனால ஃப்ளாட்டராக தான் கொடுக்குறாங்க. அந்த ஃப்ளாட்டர் விக்கெட்டில் இப்போ சாம் கரனே வந்து போட்டாலும் அடித்து துவச்சி போட்டுறாங்க. ஒரு சீசன் ஞாபகம் இருக்கா, எல்லாரையும் டிஃபென்ஸ் ஆடிட்டு ரோஹித் சர்மா சாம் கரன் வரும்போது மட்டும் அடித்து துவச்சி போட்டுருவார்ல, அந்த மாதிரி ஒருவேளை ஹர்ஷ்தீப் சிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஹர்ஷ்தீப் சிங் ஆல்ரெடி இங்கே கவுண்டி ஆடி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எப்படி இங்கே பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கறதுல ரொம்ப ஆவலாக இருக்கேன். அவருக்கு கிடைக்கிற ஒரு 2 டெஸ்ட் மேட்சும் பும்ரா இல்லாததை மறக்கடிக்கிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். எனக்கு என்னமோ பிரசித் கிருஷ்ணாவை ஃப்ரெஷ்ஷாக ஒரு லீட்ஸ்லேயும் லாஸ்ட்லேயும் யூஸ் பண்ணுவாங்களோ எனக்கு பர்டிகுலராக எனக்கு தோணுது. சிட்னியில் ஒரு மாதிரி வெறித்தனமாக பவுலிங் பண்ணார் பிரசித் கிருஷ்ணா. தென் ஐபிஎல் அவருக்கு நல்ல சீசனாக அமைஞ்சிச்சு. ஸோ ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருப்பார். ஸோ ஐபிஎல்னால என்னென்னா பாசிட்டிவிட்டி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆகாஷ்தீப், பிரசித் கிருஷ்ணா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் இந்த புது ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்கிறாங்க. பிரசித் கிருஷ்ணாவும் ஒரு புது ஃபாஸ்ட் பாலராக தான் கன்சிடர் பண்ணுறேன். இவங்க எல்லாரும் கிடைக்கிற சான்ஸை வந்து ஒரு மாதிரி சப்போர்ட்டிவ் ரோல் இல்லாமல் அவங்களும் அட்டாக் பண்ணணும் இந்த 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 சீரீஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அங்கே ஒரு புது பேட்டிங் அட்டாக் தான் ரெடி ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு இங்கிலாந்து சைடுங்கிறதுனால இவங்களும் பூந்து விளையாடலாம். நான் ஜடேஜா பற்றி கம்மியாக பேசியிருந்தாலும் பட் ஜடேஜா ரொம்ப 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 முக்கியம். நிறைய இடங்களில் பெப்டாக் நீங்கள் பேசுங்க ஜடேஜா அப்படிங்கிற அளவுக்கு ஜடேஜா ரொம்ப முக்கியமானவரும் கூட. ஜடேஜா இன்கே சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா ஐ திங்க் இந்த சைக்கிள் கன்டினியூ பண்ணுவார், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல அவரை இறக்கி விடுவாங்க. ஆனால் இறக்கி விடக்கூடாது, நான் ரொம்ப முக்கியமானவன் அப்படிங்கிறத காட்டுற மாதிரியான கண்டிப்பாக 100 அடிக்கிற சுச்சுவேஷன்ஸ் அவர் வரும். கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக வரும். அங்கெல்லாம் ஜடேஜா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாருன்னா வேறு லெவலாக இருக்கும். பட் நான் இந்த டீமை ஒரு மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு லீட்ஸ் டெஸ்ட் மேட்சோட ப்ரிவ்யூ அப்லோட் ஆகுது, நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கிரிக்கானந்தா வந்து இங்கிலாந்து சீரீஸை யார் ஜெயிப்பா, இங்கிலாந்து ஜெயிப்பாங்களா இந்தியா ஜெயிப்பாங்களாங்கிறத நான் அதில் சொல்கிறேன். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க, யார் லீடிங் விக்கெட் டேக்கராக இருப்பா இந்தியா டீம் சைட்லேருந்து, யார் லீடிங் ரன் ஸ்கோரராக இருப்பா இந்தியன் டீம் சைட்லேருந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஜெய்ஸ்வாலா, KL ராகுலா, இல்லை பவுலிங்கில் வந்து உங்களுக்கு சிராஜா, இல்லை ஜஸ்பிரீத் பும்ராவா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நம்பர் 3 நம்பர் 5 கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பேசியிருப்பேன். பட் கருண் நாயருக்கு போவாங்க, அந்த பக்கத்தில் நான் அபிமன்யு ஈஸ்வரனுக்கு முதல்ல கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் பக்கம் வரலான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னோட கருத்தையும் நாங்கள் பதிவு பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் கவர் பண்ண நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. டிஷர்ட் நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் சூப்பர்வான ஒரு டெஸ்ட் திருவிழா அடுத்த ஒரு 2-3 மாதங்களுக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க. பார்க்கலாம்.